ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக, சிவசிவாய நமக. என் அன்பு குழந்தையே, இன்று நான் உன் வீட்டில் உறங்கிக் கொள்ளட்டுமா? மிகவும் களைப்பாக இருக்கிறது. இன்று ஒரு நாள் மட்டும் உன் வீட்டில் உறங்கிக் கொள்கிறேன். இதை நான் உன்னிடம் கேள்வியாக கேட்கவில்லை, ஒரு வேண்டுகோளாக, ஒரு உரிமையாக நான் உன்னிடம் கேட்கின்றேன். நீ என்னுடைய குழந்தை என்பதால் உன்னிடம் உரிமையாக கேட்கின்றேன். ஈசன் ஒரு நாள் மட்டும் உன் வீட்டில் உறங்கிக் கொள்கிறேன் கண்மணி. இந்த கேள்வியை கேட்டவுடனே நாம் மனம் என்ன நினைக்கிறது? இது எப்படிப்பட்ட வரம்? நான் என்ன பாக்கியம் செய்தேன்? எனக்கு இப்படி ஈசன் ஒரு வரம் கொடுத்திருக்கிறாரே, இது நாம் தகுதியானவர்களா என்று பல கேள்விகள் உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறதல்லவா? இந்த கேள்விக்கு தகுதி உடையவர்களாக நாம் இருக்கிறோமா? இதை நாம் எங்கே தேடுவது? அப்படிதான் உன் மனதில் பல கேள்விகள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. இதற்கு முன்னால் உள்ள படத்தை பாருங்கள். ஈசன் எப்படி கவலைகளற்ற தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறார் என்று. அவர் கைலாசத்தில் இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு சாதாரண மனிதன் போல அவர் ஓய்வெடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நாம் கட்டியுள்ள இந்த செங்கற்கள் சிமெண்ட் வீட்டில் அவர் உறங்கப் போவது நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறது போல நீ செய்த புண்ணியம்தான். உள்ளம் என்பது பெருங்கோவில், உன் உடம்பே ஆலயம், நம் இருதயம்தான் அவர் உறங்கப் போகும் விரும்பும் வீடு. ஏன் ஒரு நாள் மட்டும்? ஏனென்றால் இந்த உலகம் நம்மை பலவாறு பிரிக்கிறது. நாம் பல கடமைகளை செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நாம் நம் கவலைகளை மறந்து நம் ஈசனை கொண்டாட வேண்டும். அவர் கேட்கும் வீடு தூய்மையானதாக இருக்க வேண்டும். நம் மனதில் உள்ள அழுக்குகள், பொறாமைகள், கோபங்கள், காழ்ப்புணர்ச்சிகள் அனைத்தையும் நாம் சுத்தப்படுத்த வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் பல பேரிடம் நாம் சண்டையிடுகிறோம் அல்லவா? பல பேரை பற்றி தீமையாக பேசுகின்றோம். இவையெல்லாம் நம் வீட்டை அசுத்தப்படுத்துகின்றன. ஈசன் எப்படி அசுத்தமான ஒரு இடத்தில் உறங்க முடியும்? அப்படியே கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒரு அழகான பாயிலோ அல்லது மெத்தை மேலோ ஈசன் தன் மேனியெல்லாம் திருநீறு பூசி பாம்பை தனக்கு படுக்கையாக கொண்டு தலையில் பிறை சந்திரன் மின்ன ஒரு அழகான புன்னகையுடன் உறங்குகிறார். அவருடைய தூக்கம் உலகத் தூக்கம் போல அல்ல. இது ஒரு பள்ளி கொள்ளுதல், யோக நித்திரை. ஒரு அண்டத்தின் தலைவன் தன் சக்தியை குவித்து ஒரு அமைதியான நிலையில் இருக்கின்றார். நாம் அவரை பார்க்கும்போது நம் மனமும் அமைதியடைகின்றது. நம் கவலைகள் எல்லாம் காணாமல் போகின்றன. நாம் அவரை ஒரு தெய்வமாக பார்க்கவில்லை, மாறாக ஒரு நெருங்கிய உறவாக, குழந்தையாக பார்க்கின்றோம். பொதுவாக ஈசனை நாம் ஆடும் கூத்தனாகவோ அல்லது தியானத்தில் அமர்ந்திருக்கும் கோலத்திலோ தானே பார்த்திருப்போம். ஆனால் இந்த கோலம் பள்ளி கொண்ட கோலம், மிகவும் அரிதானது. இது பெரும்பாலும் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கரட்டப்பள்ளி என்ற தலத்தில் மட்டுமே இது காணப்படுகிறது. இதற்கு சில புராண கதைகளும் இருக்கின்றன. ஒரு நாள் ஈசன் ஒரு வேளை மிகவும் கலப்படைந்து இந்த கரடப்பள்ளி என்ற இடத்தில் ஓய்வெடுக்க வந்ததாக கூறப்படுகிறது. பள்ளி கொண்ட சிவனின் கோலம் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய மூன்றையும் உடக்கியது. அவர் படுத்திருப்பது சம்ஹாரம், ஓய்வு நிலையை குறிக்கிறது. அவர் மீண்டும் விழித்தெழுந்து ஆடும்போது உலகம் மீண்டும் படைக்கப்படுகிறதாம். அவர் உறங்குவது ஒரு புதிய வீடியோலுக்கு தேவையான சக்தியை சேகரிப்பதை குறிக்கிறது. ஈசன் என்று நம்மிடம் கேட்கும் இந்த கேள்வி நம் உலகியல் வாழ்க்கையில் கவலையிலிருந்து விடுபட்டு நம்மை அவரிடம் முழுமையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அறைகூவல். நாம் அவரிடம் கேட்கலாம், ஏன் என்னிடம்? நான் மிகவும் பாவம் செய்திருக்கிறேன், நான் மிகவும் அழுக்கானவன். ஆனால் ஈசன் கேட்பார், நீ செய்த பாவங்களை நான் மறந்துவிட்டேன், உன் தூய அன்பு எனக்கு போதும் மகளே என்று நாம் நம் வீட்டை கூட்டி பெருக்கி அலங்கரித்து அவரை வரவேற்க தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் நம் மீது நம்பிக்கை வைத்து கேட்கின்றார். நாம் தூய அன்பு மற்றும் பக்தியை அவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஈசனை நாம் ஒரு நாள் மட்டும் நம் மனதில் உறங்க அனுமதித்தால் அவர் நம் வாழ்வையே மாற்றி அமைப்பார். நம்முடைய கவலைகள், நோய்கள், பயங்கள்
அனைத்தும் காணாமல் போகும். நாம் ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வோம். இன்றிலிருந்து நாம் நம் இருதயத்தை ஈசன் உறங்க விரும்பும் ஒரு அழகான இல்லமாக மாற்றுவோம். நம் மனதில் உள்ள அழுக்குகளை எல்லாம் அகற்றி பக்தி, அன்பு, கருணை ஆகியவற்றை அதில் நிரப்புவோம். ஈசன் இன்று ஒரு நாள் மட்டும் உறங்கிக் கொள்ள அனுமதி தருகிறேன் என்று நீ முழு மனதோடு சொல்ல வேண்டும். நீ எப்பொழுதும் என் கூடவே இரு அப்பனே என்று முழு மனதாக நமச்சிவாயா என்று கூப்பிடு. ஆந்திரமானத்தில் உள்ள சுருட்டப்பள்ளி, அதாவது கருடப்பள்ளி எனும் திருத்தலத்தில் மட்டுமே ஈசன் அம்பிகை பார்வதியின் மடியில் தலை வைத்து சயன திருக்கோலத்தில் காட்சியளிக்கின்றார். இதன் பின்னணியில் ஒரு மாபெரும் தத்துவம் இருக்கிறது. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது உலகையே அழிக்கும் அளவுக்கு கொடிய ஆழகால விஷம் வெளிப்பட்டதாம். அகில உலகத்தையும் காப்பாற்ற எண்ணிய ஈசன் அந்த விஷத்தை அப்படியே முழுங்கி தன் கண்டத்தில் நிறுத்தினாராம். விஷத்தின் தாகத்தாலும் உலகை காத்த களைப்பாலும் ஈசன் சிறிது நேரம் ஓய்வெடுக்க விரும்பிய திருத்தலமே அது. பிரபஞ்சத்தையே தன் வயிற்றில் தாங்கும் ஈசனுக்கு அந்த ஒரு கணம் ஓய்வு தேவைப்பட்டது. இன்றைக்கு நாம் கேட்கும் கேள்வியும் அதுதான். உலக உருண்டையை சுற்றி சுழன்று கொண்டிருக்கும் ஈசனே, என் வீட்டில் என் மனதில் நீ ஓய்வெடுக்க வாராயோ என்று யோசித்து பாருங்கள். வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வருகிறார் என்றால் நாம் என்ன செய்வோம்? வீட்டை பெருக்கி துடைத்து ஒட்டடை அடித்து அழகான கோலமிட்டு தயார் செய்வோம் அல்லவா? அப்படி என்றால் 33 தேவர்களுக்கும் தலைவனான ஈசன் நம் மனதிற்குள் வர வேண்டும் என்றால் நம் மனதை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும்? காழ்ப்புணர்ச்சி என்னும் ஒட்டடையை நீக்க வேண்டும் அல்லவா? பிறரை பார்த்து பொறாமைப்படும் குணத்தை முதலில் நாம் அகற்ற வேண்டும். கோபம் என்னும் குப்பை அற்ப விஷயங்களுக்கு கோபப்படுவதை நிறுத்த வேண்டும். ஆசை என்னும் அழுக்கு பேராசையை குறைத்து போதும் என்ற மனதை பெற வேண்டும். ஈசன் நம் வீட்டில் தூங்குவது என்றால் அவர் சப்தமில்லாத அமைதியை எதிர்பார்க்கின்றார். ஆனால் நம்முடைய மனமோ எப்போதும் என்ன அலைகளால் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறது. அந்த அலைகளை அடக்கி, இறைவா, என் கவலைகள் அனைத்தையும் உன் பாதத்தில் நான் சமர்ப்பித்து விட்டேன், எனக்கு என்ன எந்த கவலையும் இல்லை என்று நாம் எப்போது உணர்கின்றோமோ அப்பொழுதுதான் ஈசன் நம் மனதில் வந்து பள்ளி கொள்வான். இன்று ஒரு நாள் மட்டும் தங்கி செல்கிறேன் என்று ஈசன் கோரினால் அந்த ஒரு நாள் நம் வாழ்க்கையே மாற்றிவிடும். சிவன் உறங்கும் வீட்டில் எந்த பேயும் பிசாசும் அண்டாது. அதாவது பயம், கவலை, மன அழுத்தம் என்னும் எதிர்மறை எண்ணங்கள் நம்மை விட்டு ஓடோடிவிடும். ஈசன் உறங்கும் வீட்டின் அடிப்படையில் பசி இருக்காது. அங்கே அமைதியும் ஆனந்தமும் மட்டுமே நிறைந்து வழியும். ஈசன் திருக்கரங்களால் நம் வீட்டின் தரையை தொட்டு படுக்கும்போது அந்த வீடே கைலாயமாக மாறுகிறது. அவர் உறங்கினாலும் அவருடைய மூச்சுக்காற்று நம் வீடு எங்கும் ஓம் நமச்சிவாயா என்னும் பிரணவ மந்திரமாக ஒலித்து கொண்டே இருக்கும். நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய செயலும் சிவ பூஜையாக மாறிவிடும். நாம் உண்ணும் உணவு நைவேத்தியமாகும். நாம் பேசும் வார்த்தைகள் சிவ சோத்திரமாகும். நாம் தூங்கும் தூக்கம் தியானமாகும். ஈசன் நம்மிடம் வந்து நான் உன் வீட்டில் உறங்கட்டுமா என்று கேட்பது நம்மை சோதிப்பதற்காக அல்ல, நம்மை ஆட்கொள்வதற்காக. இன்றிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் சபதமேற்போம். என் இறைவா, என் இருதயம் என்னும் கதவை திறந்து வைக்கின்றேன். இதில் எந்த கோபமும் இல்லை, பொறாமையும் இல்லை. இது தூய்மையான உன்னுடைய இல்லம். இன்று ஒரு நாள் அல்ல, உன் வாழ்நாளில் ஒவ்வொரு நொடியும் நீ என் மனதிலேயே பள்ளி கொண்டேறு. என் கவலைகளை உன்னிடம் தருகின்றேன். உன் அமைதியை நீ எனக்கு தா என்று வேண்டுவோம். ஈசன் நம் வீட்டில் தங்கும்போது நம் வாழ்வு ஒளியடையும். நம் துன்பங்கள் அனைத்தும் பனி போல விலகும். சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் என்பது ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே மதியாகும், அல்லாத எல்லாம் விதியாகும். வெள்ளப்பெருக்கு. ஈசன் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஈசன் நம் ஒவ்வொருவரின் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றுமே நீங்காமல் பள்ளி கொண்டு அருள் பாலிக்கட்டும்.
ஹரஹர மகாதேவா, சிவனே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை தினமும் சொல்லிக் கொண்டிருங்கள். அதுவே உங்களை காக்கும் மிகப்பெரிய எந்திரமாக மாறும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் பல பேருக்கு பகிர்ந்து, பல பேருக்கு இந்த கதையை சென்று சேர்வதன் மூலம் புண்ணியம் உங்களை சேரும். மறவாமல் பல பேருக்கு இதை பகிர்ந்து விடுங்கள். ஓம் நமச்சிவாய என்று எழுதிவிட்டு செல்லுங்கள். ஓம் நமச்சிவாய.